வீகன் சிக்கன் வந்து சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? கிறிஸ்பி யம்மி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹலோ, என் பேர் ஹேனா ஃப்ரம் அவே ஆல்ஃபா. இது வந்து ஆயிஸ்டர் மஷ்ரூம், தமிழில் வந்து சிப்பி காளான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஃபேன் ஷேப்பில் இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக ஒரு லைக் போன்லெஸ் சிக்கன் மாதிரியே இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஒரு ஷார்ட்டான ஆயிஸ்டர் மஷ்ரூம் 65 நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதோட ஃபெதர்ஸ் எல்லாமே அழகாக செப்ரேட்டாக எடுத்து நம்ம வச்சுக்கலாம். வாட்டரில் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துட்டு டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக அரிசி மாவு, பச்சை அரிசி மாவு 2 டீஸ்பூன். அதுக்கப்புறமா உங்ககிட்ட குழம்பு மசாலா பொடி இருந்தால் குழம்பு மசாலா பொடி போடுங்க. அப்படி இல்லைன்னா வந்து சில்லி பவுடர் வந்து 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் சால்ட் வந்து லேட்டாக தான் ஆட் பண்ணுவேன், நீங்கள் இப்போவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி எதுவுமே விழாத அளவுக்கு நல்லா அழகாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ ஊற்றணும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கட்டி விழாமல் அழகாக பிசைஞ்சிக்கோங்க. எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம இது வந்து 80 ml, நான் வந்து 80 ml வந்து 2 கப் நான் ஊற்றிருக்கேன். நீங்கள் எவ்வளோ ஊற்றணுங்கிறத பார்த்து உங்களுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இப்போ வந்து மஷ்ரூம் எடுத்து இப்போ நான் வந்து என் சால்ட் இப்போ தான் ஆட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு நீங்களே ஆட் பண்ணியிருப்பீங்க. அப்புறமா மஷ்ரூம் எடுத்து உள்ளே போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அது மஷ்ரூம் வந்து நம்ம உள்ளே போட்டதுமே அது என்ன ஆகும்னா வந்து அப்படி அப்சர்வ் ஆகும். அந்த மசாலாவெல்லாம் உடனே அப்சர்வ் ஆகும். சிக்கன் மாதிரி நம்ம வந்து ஊற வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. இது வந்து உடனே அப்சர்வ் பண்ணிக்கணும். வாட்டராக இருந்தாலும் சரி உடனே அப்சர்வ் பண்ணிக்கும். அதே மாதிரி மசாலாவாக இருந்தாலும் உடனே அப்சர்வ் பண்ணிக்கும். இது வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும். நீங்கள் டச் பண்ணும்போதே தெரியும், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நான் இந்த வாட்டி என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் தண்ணியை வந்து அதிகமாக ஊற்றி கழுவுனதுனால எல்லாமே ரொம்ப சாகியாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், தண்ணியை வந்து ஸ்ப்ரிங்கிள் மட்டும் தெளிக்க செய்யுங்க. மற்றபடி உள்ளே முக்கி எடுத்துடாதீங்க. காய்கறியை கழுவுற மாதிரி கழுவிடாதீங்க. ஜஸ்ட்டு ஸ்ப்ரிங்கிள் மட்டும்தான் பண்ணணும். நீங்கள் இப்போ ஆயில் வந்து நல்லா சூடாயிட்ருக்கு. இப்போ வந்து நீங்கள் ஆயில் வந்து சூடாயிட்டான்னு பார்க்குறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் கருவேப்பிலையை உள்ளே போட்டு பாருங்கள். இப்போது நம்ம மஷ்ரூமை உள்ளே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தனித்தனியாகவும் போடுங்க. நான் வந்து என்ன ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன்னா கிரவுண்ட்நட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது வசதியோ எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாம் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கிரவுண்ட்நட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அவுட்புட்டில் வந்து மஷ்ரூம் வந்து கொஞ்சமாக ஆயில் வந்து ரொம்ப அப்சர்வ் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். ஏன் ஆயில் ரொம்ப அப்சர்வ் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னா, நான் கொஞ்சம் தண்ணியை வந்து ரொம்ப அதிக அளவில் முக்கி காய்கறி கழுவுற மாதிரி கழுவி எடுத்துட்டேன். ஸோ அதனால் இப்படி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மஷ்ரூம் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இப்போவே என்னோட அவுட்புட் பண்ணது ரொம்ப சூப்பராக தான் வந்தது. பட் இன்னும் எக்ஸலண்ட்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் வாட்டரை மட்டும் அப்சர்வ் பண்ண விட்டுறாதீங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு ஆயிஸ்டர் மஷ்ரூம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது டேஸ்ட் லைக் அப்படி சிக்கன் மாதிரியே இருக்கும். ஈவன் சிக்கன் கூட இதோட டேஸ்ட்டில் தோற்று போயிடும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடேரியன் பீப்புள் வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடலாம். மேபி சென்னையில் இது எவ்வளோ அவேர்னஸ் இருக்குதுன்னு எனக்கு இதை பற்றி தெரியல. பட் இப்போ தான் நாங்கள் வந்து ரீசெண்டாக ஒரு 2 months பிஃபோர் தான் நாங்கள் வந்து ஆயிஸ்டர் மஷ்ரூம் வந்து கல்டிவேஷன் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு ஆனியன் இல்லாமல் 65 இருக்குமா என்ன? ஸோ லைட்டாக ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போது சூப்பர்பான ஆயிஸ்டர் 65 ரெடி. ரொம்ப சிம்பிள் டேஸ்ட். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். லைக் அப்படியே ஒரு சிக்கன் லெக் பீஸ் மாதிரி தான் இருக்குது. அதோட அந்த இன்சைட் டெண்டர், கிறிஸ்பி, சாஃப்ட்னஸ்
லைக் நம்ம வந்து இது வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வந்து ரொம்ப ஒரு நார்மலான இன்க்ரீடியன்ஸ் தான். பட் ஆனால் அதோட டேஸ்ட்டோட அவுட்புட் எப்படி வரும் தெரியுமா? எக்ஸலண்ட்டாக வரும். அதை பாருங்கள். அது லைக் அந்த சீஸ்லேருந்து வர மாதிரி இருக்குது. பட் நம்ம வந்து எதுவுமே ஆட் பண்ணல. ஜஸ்ட் ஆயிஸ்டர் மஷ்ரூம், கடலை மாவு, பச்சரிசி மாவு, குழம்பு மசாலா பொடி, அப்படி இல்லைன்னா சில்லி பொடி, அதுக்கப்புறமா ஒரு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது. ரொம்ப டேஸ்டியான ஹைஃபையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஆயிஸ்டர் மஷ்ரூம் ரெடி. உங்களுக்கு இந்த டேஸ்டியான வீகன் சிக்கன் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டடா.